நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க வேக வேகமா ஓட்டு கேட்க கிளம்பிட்டீங்க இல்லையா சார்? சரியான்னு கேட்கிறேன். ஓட்டு கேட்க கிளம்புனது கிளம்பிட்டீங்க. சரியான்னு கேட்கிறோமா? ஆமா. நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அஜித் குமார் அததாங்க பிரச்சனை நானும் சொல்றேன். அஜித் குமார் பிரச்சனை தலைவிரித்து ஆடிட்டு இருக்குது. பிரச்சனை இஷ்யூ நடந்துட்டு இருக்கிற அடுத்த நாள் ரொம்ப மாதேஷ் பூதாகரமா வந்து எல்லாரும் பேசும்போது ஓட்டு கேட்கறீங்க நீங்க வீடு வீடா மாதேஷ் போய். வந்து நடவடிக்கை எடுக்காம ஒரு தேக்க நிலையில இந்த அரசு இருந்தா மாதேஷ் சொல்றதை நான் ஏத்துப்பேன். இன்னைக்கு என்ன நடவடிக்கை மாநில அரசு எடுக்க வேண்டுமோ எல்லா நடவடிக்கையும் நாங்க எடுத்துட்டோம். ம். நீங்க ஓட்டு கேட்க போறீங்களேன்னா, ஏங்க ஒன்றிய அரசு இன்னைக்கு எங்கள வந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 4 ஆண்டுகள சிறப்போடு நாங்க முடிச்சிருக்கோம். ம். அந்த சாதனைலாம் வந்து மக்களுக்கு நாங்க சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுனா எல்லாரும் ஓரணியில திரண்டால் மட்டும் தான் இந்த பாஜகவ தமிழ்நாட்டை விட்டு ஓட வைக்க முடியும்ன்றதுனால தான் பாஜகவே இல்லையே தமிழ்நாட்டுல. நீங்க தானே அதானே சொல்றீங்க. ஆமா. உங்களுக்கு அதானே இன்னைக்கு ஸ்லோகனு. பாஜகவோட கூட்டு சேர்ந்திருக்காங்களே அதிமுக, பாஜகன்னு. சரி. அவர்களை வந்து வேற இருக்கிறதா எங்களுடைய ஒற்றை நோக்கமே. ம். இன்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டுல பாஜக வந்து கால் ஊன்றவே கூடாது என்பதுதான் எங்களோட நோக்கம். அதிமுகவுக்கு சபார்டினேட் தான் பிஜேபி. அது தெரியுமா உங்களுக்கு? ம். பிஜேபி வந்து அதிமுகவோட இல்ல, தான் அது கூட்டணி. மாதேஷ் தான் தயவு செய்து எனக்கு வந்து கேட்டு சொல்லணும். ஆ. ஏன்னா எங்களுடைய கூட்டணி இருக்கு. ஆ. ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு அண்ணன் செல்வ பெருந்தகை வெளியே வருகிறார். சரி. காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ம். பேட்டி கேக்குறாங்க. ம். அண்ணா என்னண்ணா கூட்டணி பத்தி எதனா பேசுறீங்களா? அதற்கு நான்லாம் இது பதில் சொல்ல முடியாது. ம். எங்கள் கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்வார்னு சொல்லிட்டு போறாங்க. சரி. அதே இந்த சைடு வாங்க. ம். காலையில முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான்றாரு எடப்பாடி பழனிசாமி. மதியானத்துக்கு மேல டிடிவி சொல்றாரு அது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். டிடிவி அந்த கூட்டணியில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டிடிவி அந்த கூட்டணியில இல்லன்னு மாதேஷ் சொல்றாரா? எடப்பாடி ஏத்துக்கிட்டாரா இல்லையான்றதுதான் விவாதம். ஏங்க, அத நீங்க தாங்க கேட்டு அந்த சொல்லணும். திமுகவை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒண்ணா வாங்கன்றாரு. எடப்பாடியும் சொல்றாரு. வரட்டும். ஆ. வரட்டும். ஒண்ணா ரைட்டுங்க. வரட்டும். எடப்பாடி பழனிசாமி தாங்க அங்க ஹை கமாண்ட். சரிங்களா? நீங்க அப்படின்னு மாதேஷ் சொல்றாரு. மக்களுக்கும் எனக்கும் குழம்பி போய் தான் இருக்கும். யார் ஹைகமாண்டே தெரியல. ம். நயினா நாகேந்திர ஒரு பக்கம் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வராரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் வராரு. ம். இது கூட்டணி ஆட்சின்றாங்க, அதிமுக ஆட்சின்றாங்க. ம். என்னன்னு தெரியல. நீங்க தான் கேட்டு சொல்லணும்.